நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த கதையை முழுசா கேளுங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையன், அவனுக்கு லைஃப்பில் ஒரே ஒரு நம்பிக்கை தான், கடவுள். அவனுக்கு லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், கடவுள் இருக்காரு, பார்த்துப்பாரு. அவனுக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம் வருது, அவன் படிக்கல. அவனோட ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் இருக்காரு. ரிசல்ட் வருது, அவன் ஃபெயில். இருந்தாலும் அவன் சொல்கிறான், கடவுள் இருக்காரு, பார்த்துப்பாரு. அவன் எப்படியோ அரியரை கிளியர் பண்ணி டிகிரி முடிக்கிறான், வேலையை தேட ஆரம்பிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் இவன் எதுவுமே பண்ணலை. ஏன்னா கடவுள் இருக்காரு. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அவங்க கேட்குற ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு கூட இவனால் ஆன்சர் பண்ண முடியல. ரிசல்ட் கண்டிப்பாக அவன் ஃபெயிலியர் தான். ஆனால் அவன் அப்பவும் சொல்கிறான், இதுவும் கடவுளோட பிளான் தான் அப்படின்னு. ஒரு நாள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவனுக்கு கிட்ட வர அவன் கோயிலுக்கு போய் நிற்கிறான், கண்ணில் தண்ணியோட. மனசுக்குள்ளேயே கடவுளை திட்டிகிட்டு இருக்கான், நான் உங்களை நம்பினேன், ஆனால் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு. அந்த அமைதியிலேயே அவனுக்கு ஒரு குரல் கேட்குது, நீ என்ன நம்பினியே, உன்னை நம்பினியா அப்படின்னு. அவன் ஒரு நிமிஷம் தகச்சு போகிறான். நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருந்தேன், ஆனால் நீ கை நீட்டவே இல்லை. அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. அடுத்த நாள்ல இருந்து அவன் சீரியஸாக படிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள்லயே அவனுக்கு வேலை கிடைக்குது. இப்போ அவன் கோயிலுக்கு போகிறான். இந்த தடவை அவன் எதுவும் கேட்கல. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், கடவுள் கைவிடலை, நான் தான் கையே நீட்டலை.